என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகா எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. எனக்கு எவ்வளோ வருத்தமா இருக்கு தெரியுமா? ஐயோ சோனி, வருத்தத்துல கூட நீ எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா? என்ன நக்கலாம்? என்னை விட்டு போகணும்னு நீ எப்படி முடிவெடுக்கலாம்? இங்க பாரு, நான் இங்க இருக்கிறதே உங்க அக்காவுக்கு சுத்தமா பிடிக்கல. அவ கிடக்குறா, அவளுக்காக நீ என்னை விட்டுட்டு போலாமா? இங்க பாரு சோனி, உங்க அக்கா இந்த ரூமுக்கு வரும்போதெல்லாம் என்னை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்கடி. எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் அவங்க உன் கூட பிறந்த அக்கா. நான் இப்ப வந்தவ தானே. அடு போடி. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், சந்தோஷமா இந்த வீட்டிலே இருக்கலாம், நீயும் வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்ட அப்படிலாம் எவ்வளோ பெரிய கனவெல்லாம் கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா? உன்னை விட்டா யாரடி எனக்கு சப்போர்ட் பண்ணுவா? நீ போனதுக்கு அப்புறம் நானும் பழையபடி உட்காந்து அழுதுகிட்டே தான் இருப்பேன். என் சோனி அப்படிலாம் இருக்க மாட்டா. என் நல்ல பிள்ளை தானே, நான் சொல்றதெல்லாம் கேட்ப தானே? கேட்க மாட்டேன். நீ மட்டும் நான் சொல்றதை கேட்குறியா? நான் மட்டும் எதுக்கு நீ சொல்றதை கேட்கணும்? ஐயோ சோனி, சொல்றத புரிஞ்சுக்கோடி. அடுத்தவங்க வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு எம்பிட்டு நாள் தான் இருக்கிறது? இது ஒன்றும் அடுத்தவங்க வீடு இல்லையே. எப்படியா இருந்தாலும் வருங்காலத்துல நீ இந்த வீட்டுக்கு தானே வரணும். அதெல்லாம் சரிதான். என்ன உங்க அம்மா அப்பா எல்லாம் ஒத்துக்கலையே? அது எப்படி ஒத்துக்காம போவாங்க? நான் சொன்ன கண்டிப்பா கேட்பாங்க. அதுவும் ஒன்னுனா கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு நீ ஆம்பளை பையனா இருந்தீன்னா பரவாயில்ல, பொம்பளை பிள்ளையா இருக்க. இந்த மாதிரி இதெல்லாம் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. எந்த ஜென்ரேஷன்ல இருக்க நீ? இங்க பாரு சோனி, எப்பவுமே உன்னை நான் நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நீ தானே என்ன லவ் பண்றேன்லாம் சொன்ன. ஆமாண்டி, இப்பயும் தான் லவ் பண்றேன். இப்ப நீ என்னை விட்டுட்டு போற. லவ் பண்றவங்க அவங்க உயிருக்கு நேசிக்கிற ஒருத்தவங்கள விட்டுட்டு போவே மாட்டாங்க தெரியுமா? ஐயோ என் செல்லம், என் மேல எம்பிட்டு பாசம் உனக்கு. நான் அப்படி உனக்கு ஒண்ணுமே பண்ணலையேடி. நீதான் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஏன் சொல்லி என்னை விட்டுட்டு போற? காலையில இருந்து 10,000 வாட்டி கேட்டுட்டேன். நானும் அதுக்கு சலிக்காம பதில் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப கேட்டா நான் என்ன பண்றது? போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஹாஸ்டல்ல நான் இங்க இருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு என்னை விசாரிப்பாங்கல்ல, அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க எதுக்கு சொல்லணும்? விடுடி, எல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. அங்க என்னை கூப்பிடுறாங்க, நீ இங்க இருந்தே படிமா அப்படின்னு சொல்றாவ. டிசி எல்லாம் கூட வாங்கியாச்சு தெரியுமா? ஏன் அஞ்சலி என்னை இப்படி மொத்தமா விட்டுட்டு போற? போன் இருக்குல்ல, போன் பேசிக்கலாம், வீடியோ கால் பாத்துக்கலாம், எப்ப வேணாலும் நீ அங்க வரலாம். நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? என்னடி? நாளைக்கு காலேஜ் லீவு தானே, அதுக்கு உன் கூட நானும் ஊருக்கு வரேனே. சரியா போச்சு போ. உன்னை மட்டும் அப்படியே நான் கூட்டிட்டு போயிட்டேன், உங்க அக்கா தாம் தூன்னு குதிச்சு என்னை ஜெயில கொண்டு போய் உட்கார வச்சிருவாவ. நான் என்னமோ உன்னை கடத்திட்டு போற மாதிரி. ஆமா ஆமா, பண்ணாலும் பண்ணிடுவா. என்னம்மா, இவன் என்ன அழுது முடிக்கலையா? இல்லம்மா, நானும் ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கா. அடியே, ஊருக்கெல்லாம் போக கூடாது. இங்க எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு தெரியாது. மேற்கொண்டு நீ அவளுக்கு பாரத்தை கொடுக்க போறியா? அவள் இல்லாம நான் இருக்க மாட்டேன். போயிட்டு வந்துருவாமா. வேணும்னா இப்படி பண்ணலாமா? என்ன? எனக்கு 8 மணிக்கு தானே பஸ்ஸு. நம்ம அதுக்கு முன்னாடியே சீக்கிரமா கிளம்பிடுவோம். அப்பாவும் அம்மாவும் வேணா 8 மணிக்கு வரட்டும். நம்ம வெளியில ஊர் சுத்திட்டு பார்க் பக்கத்துலயே இருக்கு. ஆமா ஆமா, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பார்க் இருக்கு. அங்க போய் விளையாட போறீங்களோ? முனியாவை அங்க கூட்டிட்டு போயிட்டு வந்தா கொஞ்சம் அமைதியா இருப்பாள்ல. சரிம்மா, அப்ப நீங்க இப்பவே கிளம்புங்க. சரிங்கம்மா. லக்கேஜும் நான் எடுத்துட்டு போயிடுறேன். ஏமா, நாங்க வரும்போது எடுத்துட்டு வரேனே. இல்லம்மா, நீங்க வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நான் பஸ் ஏறி போயிருவேன். அப்புறம் சோனி அங்கதானே இருப்பா. நீங்க எப்படியா இருந்தாலும் வந்து கூட்டிட்டு போங்க. சரிம்மா, நீங்க ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா ஓகே தான். சோனி அங்க இருப்பா, வந்ததும் நீங்க கூட்டிட்டு போயிடலாம். சரிம்மா. ஏன்னா உங்க அப்பா வரத்துக்கும் லேட் ஆகும். முன்னாடியே நீங்க போயிட்டு அங்கே இருங்க. ஆனா அப்பா வந்ததுக்கு அப்புறம் அவரையும் கூட்டிட்டு வந்துட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். சரிங்கம்மா. சோனி, அங்கேயும் போய் அழுதுகிட்டே இருக்காத. பாவம் அந்த பிள்ளை நல்லபடியா போயிட்டு வரட்டும். போமா, உனக்கு என்னமா தெரியும்? எல்லாம் தெரியும்டி. அவ எப்படி அழுவாம இருக்கா. நீ அழுது அந்த பிள்ளைய அழுவ வச்சிடாத. அதெல்லாம் அவ பண்ண மாட்டாமா. சரிம்மா, நீங்க இப்ப கிளம்புனாதான் நல்லபடியா இருக்கும். ஆட்டோனா போன் அடிச்சு சொல்லட்டுமா? நான் கார் புக் பண்ணிட்டேம்மா. காரா? ஆமாம்மா, நாங்க கார்லயே போயிடுறோம். சரிம்மா, இங்க ஒரு 8 மணிக்கு வாங்க. சரிம்மா. அடுப்புல என்னமோ வச்சேன், போய் என்ன இருக்குன்னு பாத்துட்டு வந்துடுறேம்மா. சரிங்கம்மா. ஏய், டைம் எப்படி அழுது ஓட்டாம சீக்கிரம் கிளம்பு. நம்ம பார்க்கு போகலாம். சரியா? மணி 7 போகுது. இப்ப கிளம்புனா ஒரு 1/2 மணி நேரமாவது பார்க்ல விளாடலாம். சரி. அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றது. என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. இனிமே நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. இரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இதுவே நல்லா தாண்டி இருக்கு. அப்படி அடி, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எப்படி இருந்தாலும் ஐ லவ் யூ. சரி இருடி, தலையை மட்டும் சீவிட்டு வந்துடுறேன். சரிடி. சோனி,
உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு நான் சீக்கிரமா பஸ் பிடிச்சு நான் எங்க போகணுமோ அங்க போயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல நான் உன்னை பார்க்கவே மாட்டேன். நீயும் சந்தோஷமா இருக்க போற, நானும் என் கண்ணாவோட சந்தோஷமா இருக்க போறேன். இன்னைக்கு இந்த ஆளை சும்மாவே விடக்கூடாது. என்கிட்ட என்னமா நடிச்சிட்டு இருந்தாரு, போனை எடுக்கிறாரா பாரு. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு ஏன்டி இப்படி கோவப்படுற? கோவப்படாம உங்களுக்கு என்ன சொல்றது? என்ன ஆச்சு? காலையில வரும்போது நல்லா தானே இருந்த. ம், எல்லாம் உங்களால தான். என்னடி ஆச்சு? என்ன ஆச்சுன்னு சொன்னா தானே தெரியும். மொட்டையா பேசிக்கிட்டே இருந்தா. ம், உங்க அம்மா கிட்டே உங்க அக்கா கிட்டே என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? அப்புறம் எதுக்கு ஓவரா சொத்தெல்லாம் என் பேர்ல தான் வரப்போகுது, நீ ரோட்ல தான் நிக்க போற அப்படி இப்படின்னு பேசுறாவ. யார், எங்க அம்மாவா? என்ன மேல் உலகத்துல இருந்து எங்க அம்மாவா பேசுவாங்க? தெரியலையே. நடிக்காதீங்க. என்கிட்ட அப்ப சொன்னதெல்லாம் பொய். அப்பா கடைசியில நீங்க உங்க அக்கா கூடயும் உங்க அம்மா கூடயும் சேர்ந்துட்டீங்கல்ல. நான் நாளைக்கு எங்க வீட்டுக்கு போயிடுவேன். ஜாலியா இருக்கலாம்னு நினப்பு. உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க இருந்து வரும்? ஆமாயா, நான் தான் உன் சந்தோஷத்தை படிச்சு வச்சிருக்கேன். எப்படி நடிச்சு என்கிட்ட ஏமாத்திருக்கிய? ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. அப்புறம் எதுக்கு உங்க அம்மா அந்த மாதிரி பேசணும்? அப்படி என்னத்தை கொடுத்து தொலைஞ்சிய? அவங்களோட சொத்தை அவங்கள்ட்ட எழுதி கொடுத்தேன். எதுக்கு இது தேவையா? அவங்க சொத்து நம்மளுக்கு எதுக்குடி? நம்ம கிட்ட இருக்க ஊர் பத்த சொத்து அவங்க யாருக்கு வேணா எழுதி வச்சிட்டோம். ஏங்க இம்புட்டு நாள் போராடி எல்லாத்தையும் பாருங்க உங்க அக்கா நவுத்திட்டு போறாங்க. போனா போகட்டும். ஏன் நீங்க அவங்களுக்கு புள்ள இல்லையா? புள்ள தாண்டி. உங்க பேர்ல எழுதி வைக்கணும்னு நினைக்க கூட மாட்டாங்க. அதை எதுக்கடி கேட்டுக்கிட்டு இருக்க? ஆமாப்பா, நான் உங்களுக்கு யாரோ தான். நான் எதையும் கேட்க கூடாது அப்படித்தானே? ஐயோ, நான் அப்படி சொல்லல. அவங்களாச்சு அவங்க சொத்தாச்சு, நம்மளுக்கு ஊர்பட்ட சொத்து இருக்கு, அது போதும். அவங்கள்ட்ட இருக்கிறது வெறும் 5-6 கோடி தான், நம்மள்ட்ட இருக்கிறது 12 கோடி. இதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல. அதையும் பிடிங்கி வச்சுட்டு நம்ம எதுக்கு தேவையில்லாம சண்டை இழுக்கணும்? அதனாலதான் கொடுத்துட்டேன். கொடுக்கும்போது ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னீங்களா? சொல்லியிருந்தா நீ கொடுக்கவே விட்டுருக்க மாட்ட. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் உஷாராயிருப்பேன். அப்படி என்ன மேடம் உஷாராயிருப்பிய? உங்க அம்மா பேசுறதுக்கு முன்னாடி அவங்க பேச விடாம பண்ணிருப்பேன். இப்ப என்னை எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? சரி விடு, அவங்களோட குணம் தான் உனக்கு தெரியுதுல்ல. எதுக்கு தேவையில்லாம போய் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு? ஆடுற வரைக்கும் ஆடட்டும், என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பாரு. நான் என்னமோ அவங்கள பாத்துக்காத மாதிரியும், இனிமே அவங்க பொண்ணு தான் பாத்துக்க போறாங்களாம். அவங்க பொண்ணுக்கு தான் எல்லா சொத்தும் கொடுப்பாங்களாம். அவங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ வந்தே என் மருமக தான், ஆனா ஒத்த நகை கூட உனக்கு கொடுக்க மாட்டேன், எல்லா நகையும் என் பொண்ணுக்கு மட்டும்தான். நீ எல்லாம் வந்து பங்கு கேட்காத, என் பையனுக்கும் எதுவும் தரதா இல்ல, அவதான் நிறைய சொத்து வச்சிருக்கானே, உங்களுக்கு அது போதும் அப்படி இப்படின்னு பேசுறாவ. அவங்க கரெக்டா தானே பேசிருக்காங்க. அதுக்காக மாமியாரோட நகை கொஞ்சம் கூட எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? நாளைக்கு பொம்பளை பிள்ளையாவே பிறக்கட்டும், அப்பத்தாவோட நகை பேத்திக்கு சேர வேணாமா? அப்பா அப்பா, கொடுத்தா வாங்கிக்க, கொடுக்கலன்னா விட்டுரு. நீ எதுக்கு போட்டு மல்லு கட்டிட்டே இருக்க? அது எப்படிங்க உரிமையை விட்டு கொடுக்கறது? பாரு, எங்க அம்மா அக்கா அப்பா எல்லாரும் இப்படித்தானே உனக்கு தெரியுதுல்ல. அவங்க உனக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. நீ ஏன் மனசு இறங்கி பண்ணாலும் அவங்களால அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நீ பேசாம அமைதியே இருவேன். அவங்க அக்கா பேர்ல எழுதி வச்சா எழுதி வச்சுக்கிட்டோம். நீ எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டு டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகிறதுக்கு இல்லைங்க, இம்புட்டு தூரமா உங்களை பையன் பையன் சொல்லிட்டு தானே என்கிட்ட பேச விடாம பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை எப்படிலாம் அழிச்சாங்க. அது எப்படி உங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது? இங்க பாரு, அவங்களே எனக்கு கொடுத்தாலும் எனக்கு அந்த சொத்து வேண்டாம். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? ஆமா அமிர்தா, அப்புறம் நான் தான் கொடுத்தேன், என்னாலதான் இவ்வளவு பெரிய ஆளானா அப்படி இப்படின்னு சொல்லுவாவ. இப்ப என்கிட்ட இருக்கிற சொத்து நான் உழைச்சு சம்பாரிச்ச சொத்து, அது போதும்டி. 3 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாம். விடு, அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம். எது பேசினாலும் டென்ஷன் ஆகாத, அமைதியா இரு. அப்புறம் நீங்க என்ன ஏமாத்த மாட்டீங்களே? தோ ஆரம்பிச்சிட்டியா? இன்னும் உன்னை ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு? ஆமா ஆமா, என்கிட்ட தான் ஒண்ணும் இல்லையே. ஆமா ஆமா, நீ என்னோட இதே திருடில. ஆமா, ரொம்ப தான் பேசுவிய. எனக்கு நீ மட்டும் போதும். அப்புறம் நம்ம பையன்? அதாண்டி, நீயே நம்ம பையன் மட்டும் போதும். அவங்க பொண்ணுக்கு தான் எழுதி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆசைப்படட்டும், எழுதி வைக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். நீ அமைதியா இரு. நாளைக்கு உனக்கு வளகாப்பு, சந்தோஷமா இருக்க வேண்டாம்? இப்படி டென்ஷன் ஆகி ஃபங்க்ஷனுக்கு எடுக்க போறியா? இல்லையே, நான்லாம் ஃபங்க்ஷன்லாம் கிடைக்க மாட்டேன், ஜாலியா இருப்பேன். அதே மாதிரி ஜாலியா இரு, லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணிடி. உன் புருஷன் உன் கூடவே இருக்க. எல்லாம் கூடவே தான் இருக்கிய. என்ன செய்யறிய என்ன பண்றியன்னு முன்கூட்டியே என்கிட்ட சொல்லிட்டா பரவாயில்ல, சொல்லாம திடீர்னு குண்டு தூக்கி போடுறிய. சோப்பா, இப்பவும் சொல்றேன், அவங்க சொத்தை மட்டும்தான் கொடுத்தேன். ஏன் சொத்தெல்லாம் நான் எதுவும் கொடுக்கல. அதுவே 10-11 கோடி வரும். உனக்கு அது பத்தாதா? அதெல்லாம் ஓகே தான், என்னதான் இருந்தாலும் அம்மா அது மட்டும் மனசு கேட்கவே மாட்டேங்குது. கேட்காது, நானே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நீ மட்டும் அக்செப்ட் பண்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆக்குற? நீயும் சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிக்கோ. நடக்கிற கூத்த மட்டும் பாரு.
எல்லா சொத்தையும் அவங்க பொண்ணு பேர்ல எழுதி வச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு நம்ம உயிரை தான் வாங்குவாங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. இருந்துட்டு போட்டுமே, இருக்கிற வரைக்கும் நீ நல்லபடியா பாத்துக்கோ. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வீட்டுல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அப்போ உன்னை பத்தி புரிஞ்சுப்பாங்கல்ல. யார் உங்க அம்மா? இதயத்தையே திறந்து நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு காட்டினா கூட உங்க அம்மா அதை நம்பவே மாட்டாங்க. அப்படியாப்பட்ட கேரக்டர் உங்க அம்மா. அப்புறம் எதுக்குடி புலம்புற? நீ பாடிக்க வேலையை பாரு. சரிங்க. ஆமா, எப்போ வருவீங்க? மணி என்ன ஒரு 7 மணி இருக்குமா? ஆமா, 7 மணி ஆயிடுச்சு. நீங்க வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பேசிட்டு படுத்திருப்பேன். சரி, கடையை போட்டுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரிங்க. அப்புறம் மெஹந்தி எல்லாம் போட்டுட்டியா? 2 கைக்கும் போட்டுட்டேன். அப்புறம் எப்படி சாப்பிட்ட? ஸ்பூனாலதான். ஸ்பூன் எதுக்கு கொடுத்துருக்காங்க கடவுள்? சரிதா. இது கூட உங்களுக்கு தெரியல. நீங்க பெரிய அறிவாளிதா. சரிடி, வேலை கொஞ்சம் இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க. போன வச்சுட்டுமா? சரி. அப்ப குட்டி, அம்மா உதைக்கிறியா? வெளியில வந்தும் அம்மா உதைச்சுக்கிட்டே இருப்பியோ? நல்லா பொருள்றடா. இதுல இருந்து தெரியுது நீ ரொம்ப செட்டக்கார பையனு. அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம சீக்கிரமா வெளியில வந்துருவில. உள்ளுக்குள்ளார என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன விளையாடுறீங்க? என் செல்ல குட்டி, உன்னை எப்படா வெளியில வந்து பாப்பேன்னு இருக்கு. நீ யார மாதிரி இருப்ப? என்னைய மாதிரி தானே. பொதுவா ஆம்பளை பையன்லாம் அம்மா மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. நீயும் ஆம்பளை பையனாவே இருந்துருடா. நீ மட்டும் கேர்ளா பிறந்துட்டேன்னு வெயி, அப்புறம் உங்க அத்தைக்காரி உன்னை தூக்கிட்டு போயிருவா. வெளியில ஒருத்தன் சுதன் மாப்பிள்ளைன்னு காத்துக்கிட்டு இருக்கான். நீ எனக்கு பையனாவே பிறக்கணும்னு ஆசையா இருக்கு தெரியுமா? ஏன்னு சொல்லு. நீ கேட்கலனாலும் நான் சொல்லுவேன். நான் இந்த குடும்பத்துல வந்து படாத பாடுபட்டுட்டேன். நீ பொம்பளை பிள்ளையா பிறந்து ராட்சசியோட பொண்ணுக்கு நீ மருமகளா போயிடக்கூடாது பாரு. அவங்க இப்பவே சொல்றாங்க, உனக்கு பிறக்க போறது பொண்ணுதான், என் மகனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், சீர் வரிசையெல்லாம் நிறைய செய்யணும், அப்படி இப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயமா இருக்கு. அதனால நீனு ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துருன்னு. என் தங்கம், என் செல்ல குட்டி, அம்மாவை எந்த கஷ்டமும் படுத்தாம நல்ல சமத்து பிள்ளையா இருக்க. வெளியில வரும்போதும் நீயும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். நம்ம 2 பேரும் நல்லா இருந்தாதானே அப்பாவை ஒரு வழி பண்ணுவோம். சரியாடா? வெளியில வந்து நீ தான் எங்க அம்மாவை ஏன் இப்படி பேசுறீங்க, எங்க அம்மா பாவம் அப்படின்னு நீ தான் பேசணும். சரியா? உனக்காண்டிதான் மருதாணி போட்டிருக்கேன். வாசம் நல்லா இருக்கா? இன்னும் 2 மாசம்தான். நீ சீக்கிரமாவே வெளியில வந்துருவ. உன்னை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. மச்சான் வெத்தல பாக்கோட வந்து வாசலில் நிக்கட்டா, இனி ஒத்தி போட்டா ஒத்துக்காது பஞ்சு மனசு. அடி ஒத்தையில் தூங்காது, பஞ்சு மெத்தையில் தூங்காது, அந்த நாயர் கடை சாய வீட எரிச்சு சூடு. அவளுக்கு நம்பா சமுதர ஐயர் ஹோட்டலு அல்வா மாதிரி தாளம் போவேன தளதள தளவேன வந்தா வந்தா பாரு. அவளுக்கு நாள்வா குறிச்சி அழகு தேவரு அருவா மாதிரி வருமா தேக்கன பழ பழ பழவேன வந்தா வந்தா பாரு. சஞ்சய், நான் சொன்ன மாதிரி இவளை கொண்டு போய் இறக்கி விட்டுரு. ஓகே. என்ன சோனி, இந்த பிளேஸ்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குடி. இந்த சைட்லாம் நான் வந்ததே இல்லை. எப்பவுமே பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது வேற சைடு தான் அப்பா கூட்டிட்டு போவாவ. இது என்ன புது ரூட்டா இருக்கு? தெரியல. ஆனா டிரைவர் கரெக்ட் ரூட்ல தான் போறாங்க. உனக்கு முன்னாடியே தெரியுமா அவரை? தெரியும்டி. நிறைய வாட்டி நான் ஆசிரமம் போகும்போது இவர் தான் கூட்டிட்டு போவாரு. ஓ அப்படியா? இவர் பேர் என்ன சொன்ன? சஞ்சய். ஹாய் சஞ்சய். வணக்கம்மா. என்னடி, இவர் பேச மாட்டாரோ? பேசினா அவங்க பொண்டாட்டி அடிச்சு போடுவா. ஐயோ, அந்த அளவுக்கு அவர் ராட்சசி இல்லனே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாப்பா. ஏனே, நல்லபடியா இருக்காங்களே இப்ப? ஏதோ இருக்கா பாப்பா. பேசாம எங்க அக்கா கிட்ட உங்க பொண்டாட்டிய வந்து விட சொல்லுங்க. எதுக்கு பாப்பா? எங்க அக்கா லெஃப்ட் ரைட் வாங்குறதுல நீங்களே எவ்வளவோ தேவலான்னு சொல்லிட்டு ஓடி வந்துருவாங்க. சரிடி, எடுத்து பேசுறேன். ஹலோ, என்ன எல்லாம் கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சுமா. அவளை நான் சொன்ன இடத்துல கொண்டு வந்து சேர்த்துருவல. எல்லாமே சக்சஸா முடிஞ்சிடும். ரொம்ப சூப்பர். கார் ஓட்டுறது யாரு? சஞ்சயா? ஆமாம்மா. அவன்கிட்ட எந்த சைடு போகணும்னு ரூட்டு சொல்லிட்டீல? எல்லாம் பக்காவா சொல்லிட்டேம்மா. இன்னைக்கு நைட்ல இருந்து அவளோட கதையே மாறப்போகுது. உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிரு. சரிங்கம்மா. எத்தனை மணிக்கு வருவ? வேலை முடிஞ்சோடனே ஒரு 10 மணிக்கெலாம் வந்துடுவேன். சரி சரி, ரொம்ப அதிகமாக பேச வேணாம் ஃபோனில். எதுவாக இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம். சரிங்கம்மா, ஃபோனை வச்சுறேன். சரி. யாரடி ஃபோனில்? ஆசிரமத்துலேருந்து. எப்பம்மா வருவேன்? பஸ் எப்போ வரும், எங்கே வந்து நிற்கணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க பாரு.
எங்க போனாலும் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்கடி. அவ்வளோ நல்ல மனசு உனக்கு. ஆமா ஆமாடி. இங்கிட்ட தானே பார்க் இருக்கு, பார்க்ல விளையாண்டுட்டே போலாம். பார்க்ல விளையாண்டுட்டே போலாம்டி. சஞ்சய், சொல்லுங்கம்மா. பார்க் ஒன்று இருக்குல்ல, அங்க நிப்பாட்டுங்க. கடைசியா விளையாடணும்னு ஆசையா இருக்கு, விளையாண்டுட்டே போகட்டும். சரிம்மா.